ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணம் எப்படி நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது. இப்போ பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வந்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே அவர் பிறந்தார். அவர் பார்த்திங்கன்னா இரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, அவர் தேவனாலே பிறந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா மரியாள் வயிற்றில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் கர்ப்பம் தரித்தார். அவர் மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, இரத்தத்தினால் ஆவது அல்ல, தேவனாலே பிறந்தார். பரிசுத்தாவி அபிஷேகத்தினாலே அவர் பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பார்த்திங்கன்னா வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுதான் இயேசு சொல்கிறார், அதற்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போது அவரே வழி, அவரே சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அப்போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் என்று ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கார்கள். இப்போது ஆதாம் கீழ்ப்படியாததுனாலே பாவம் செய்ததுனால நம்ம எல்லாரும் மனித குலர்கள் எல்லாருமே பாவத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்து பரலோகத்திலிருந்து அவர் கீழ்ப்படிந்ததுனால நமக்கு நீதிமானாகும்படி அநேகர் நீதிமாகும்படி கிருபை பறிச்சது. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆதாம்னாலே பாவம் பிரவேசித்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலே நம்மளுக்கு நீதிமானாக்கப்படுகிறோம். அவர் மூலியமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி நீதிமானாகப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவிலே அவர் மரித்து அவர் இரத்தத்தை கொடுத்ததுனாலே நம்மளுக்கு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சிலுவையில் அறையப்பட்டதுனாலே நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்படி ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஏன்னா ஆதாம் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்தவர்களாக மாறிவிட்டார்கள். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்மளுக்கு நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நம்மளுக்கு இது மூலியமாக நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டோடைய கிருபை தான் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு வழியாக நடத்துகிறது. ஆண்டோடைய கிருபை தான் நம்முடைய பாவங்களை கழுவி நீதிமானாக்கப்படுகிறது. ஆண்டோடைய கிருபை தான் நம்மளை வழி நடத்துகிறது. அப்போது ஆண்டவருடைய கிருபை சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வழியாக இருக்கிறார். அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மளை பிரவேசிக்காது. பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா முன்னமே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவருடைய அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய மேல் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் தயவுள்ள தேவன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். அதனால் இன்றைக்கே நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அவரிடத்தில் பிரார்த்தனை ஏறெடுப்போமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமீன்.